அடுத்தது வந்து இப்போ மீன ராசிக்கு அவங்க எதை அனுபவிக்க பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இங்கே தான் இருக்குது. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்கள் இங்கே தான் இருக்குது. 2 3 4 பாதங்கள். அடுத்தது ரேவதி நட்சத்திரமும் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த மீன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 12வது ராசினாலே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ இந்த மீன ராசியில் பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிறைவை தேடித்தான் பயணப்படுவாங்க. நிறைய பேர் மீன ராசியில் இருக்கிறவங்க வாழ்ந்து இறைநிலை அடையிறதுக்கான பயணத்தை மேற்கொள்வாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய இறுதி காலகட்டம் அப்படிங்கிறது இறைநிலை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும். ஏன்னா அது மோட்ச வீடு. அதுலேயும் பார்த்திங்கன்னா குரு சனி புதனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு ஆட்சி ஆகிறார், குரு ஆட்சி பெற்றிருக்கிறார், சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னவாயிருங்க, ஸ்டேபிள், அதாவது நிலையாக மனதை நிலைப்படுத்தி கொள்வது, அதுதான் இந்த மீனராசி. அப்போ எல்லாத்தையும் அடைஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் நிறைவை நோக்கி போகிறவங்களால் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவித்து முற்றும் துறந்துட்டு போக முடியும். நான் எதையும் அனுபவிக்காமல் நான் பிரம்மச்சரியாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. மீண்டும் இன்னொரு பிறப்பு உண்டு. நான் எல்லாம் அனுபவிச்சிட்டேன், என் சந்தோஷம் என்ன துக்கம் என்ன எல்லாமே எனக்கு தெரியும், என்னுடைய மனசை நான் எதுலேயும் பற்று இல்லாமல் வச்சுருக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் அவங்க இறைநிலையை அடைய முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த சுக்கிரன் இந்த இடத்துல உச்சமாகிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் நீசமாகிறார். இங்கே என்ன தான் நம்ம வந்து அறிவு புத்திசாலித்தனம் திறமையை பயன்படுத்தினாலும் இறைவன்கிட்ட எதுவுமே செல்லுபடியாக. அப்போ இறைநிலை அடையிறதுக்கு என்ன வழிங்க, எதுவுமே இல்லை. அதாவது நம்மளுடைய அறிவோ திறமையோ படிப்போ அந்த இடத்துல எதுவுமே வராது. அதுதான் இந்த இடத்துல வந்து புதன் நீசமாகிறது. அப்போ இந்த மீனராசிக்காரங்க படிப்பு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் திறமை இருந்தாலும் அப்பப்போ அதெல்லாம் அவங்க தனக்கு தானே பயன்படுத்திக்க மாட்டாங்க. அப்பப்போ என்னவாங்க, கொஞ்சம் அதை இழந்துருவாங்க, அந்த புத்தி இழந்து சில தவறுகளை செய்து விடுவார்கள். அதனால தான் இந்த புதன் நீசமாக இருக்குது. அதே மாதிரி தாயின் மூலமாக வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தும் மீனராசிக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதியும் அதே தான், 7ஆம் அதிபதியும் அதே தான். அப்போ பாதகாதிபதியாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தாயினாலே வாழ்க்கை கெட்டுச்சு, இல்லை வாழ்க்கை துணையினால் இங்கே தாயுடைய அன்பு கெட்டு போச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மீனராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை, மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் சில புரிதல்கள் ஏற்பட்டதுக்கப்புறம் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் நீசமானாலும் 7ஆம் அதிபதி தன் வீட்டில் தான் நீசமாக. அப்போ வாழ்க்கை துணை முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணாலும் தனக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி சுக்கிரன் உச்சம். அப்போ ஆண்களாக இருந்தால் மீனராசிக்காரங்க பயப்பட வேண்டாம். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால பெண்கள் தேடி வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த மீனராசி பெண்களால் தான் அவமானம் ஏற்படும். ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சமாகிறாரா, அப்போ மனசு ஸ்டடியாக வச்சுக்கல அப்படின்னா பெண்களால் அவமானங்கள், கெட்ட பேர், தேவையில்லாத அவச்சொல் இதெல்லாமே கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. இப்போ இந்த மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஏன்னா புதன் தான் அங்கே நீசமாகிறார். அப்படிங்கிறப்ப இவங்க பிறந்தது குருவுடைய வீட்டில், புதன் நீசமாகறனால வியாழக்கிழமை புதன் ஓரையில் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ புத்தகம் நோட்டு அது உதவி செய்கிறது இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.